சென்னை அமைந்தகரை அடுக்குமாடி குடியிருப்பில் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரி இணைப்பில் இருக்கீங்க. திடீர் பள்ளம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அந்த அடுக்குமாடி குடியிருப்புல மொத்தம் எத்தனை குடும்பங்கள் வசிக்கிறாங்க ஹரிகரன்? சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் சற்று நேரத்திற்கு முன்னதாக திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கு. அதாவது சென்னையில் நேற்று மாலை முதலே கடும் மழை பெய்து இருந்திருக்கக்கூடிய சூழலில் சென்னை அமைந்தகரை இந்த கோமாற்றிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு 6 மாதத்திற்கு முன்னதாக ஒரு புதிய கட்டடம், அதாவது தனியார் நட்சத்திர விடுதி கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது. அதனையொட்டி இந்த பகுதியில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலுமே தற்போது இந்த சற்று நேரத்திற்கு முன்னதாக ஒரு 10 அடி ஆழத்திற்கு சுற்றுச்சுவரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 10 அடி ஆழத்திற்கு சரிந்து ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த பள்ளத்தை தற்காலிகமாக சரி செய்யும் பணியில் இந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த பள்ளத்தை சுற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த 200 குடும்பங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பில்லர்களையும் விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு மிக குறைந்த அளவிலான ஒரு மழை பெய்திருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த அளவுக்கு விரிசல் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வகையில் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கடுமையாக அச்சமடைந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசியிடமே நம்ம கேட்போம். குடியிருப்பு வசதியுமே நம்ம கேட்போம். இந்த விரிசல் எப்போ ஏற்பட்டுச்சு, எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? இது ஆக்சுவலாக எங்களுக்கு லாஸ்ட் டிசம்பரில் வந்து பெரிய மழை வரும்போது அங்கே ஃப்ரண்ட்டில் டி பிளாக்னு இருக்கோங்க. அங்கே வந்து காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுந்துருச்சு. அங்கேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அப்பயும் இந்த கிராக் பார்த்தீங்கன்னா 2 டிவைடாக இருக்கும். இது இப்போ நடந்துட்டு இருக்க இஷ்யூ வந்து எங்களோட கார் பார்க்கிங், ஓப்பன் கார் பார்க்கிங்கில் நடந்துட்டுருக்கு, நெல்சன் சேம்பர்ஸ். ஸோ அப்போது இது வந்தப்பவே வந்து வி வேர் வெரி ஸ்கேட். அப்போது அதுக்கப்புறம் அந்த மழை நின்ன அப்புறம் ஏதோ சார்ட் அவுட் பண்ணி காம்பவுண்ட் வால்லாம் கட்டி கொடுத்தாங்க. அப்போவே வந்து எப்போ பில்டிங் உள்ளே போகும்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ எதுவும் லக்கிலி நடக்கலை. இன்றைக்கி காலையில் பீங் ரெய்னி டே ரொம்ப லேட்டாக இறங்கி ஆக்சுவலாக நான் வெளியில் வந்தது டிரைவ் எடுக்கலாமா எப்படி நிலமைன்னு வெளியில் வந்து பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க பி பிளாக்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு தெரியுமான்னு கேட்டாங்க. வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய குழி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6 அடிக்கு மேலே குழி இருந்துச்சு. தென் இட் பிகம் அ சீரியஸ் இஷ்யூ. வி டோன்ட் நோ யார் அப்ரோச் பண்ணது என்னன்னு தெரியாமல் ரொம்ப இது பண்ணோம். இது வி வாண்ட் திஸ் டு பி பிளாஸ்டர்ட். ஐ மீன் என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இது எங்களுக்கு பழைய மாதிரி வேணும். எங்களுக்கு வந்து எங்களோட லைஃப் த்ரெட்னிங்காக எதுவும் நடக்கக்கூடாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பில்லர்லாம் கிராக் விழுந்திருக்கு. இங்கே இருக்க குடியிருப்பு வாசிகளுக்கு வேறு எதனா மாற்று ஏற்பாடு எதுவும் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் அசோசியேஷனுங்க. ஒரு பிளாக் ஒரு அசோசியேஷன், யார் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க டெக்னிக்கலாக, இதுக்கான என்ன இஷ்யூ? ஏன்னா இங்கேயும் வந்து நிறைய ஃபேமிலிஸ் உள்ளே இருக்காங்க. நீங்கள் இந்த 4 பிளாக் பார்த்தீங்கன்னா 150 வீடாவது அட்லீஸ்ட் இருக்கணும். இப்போ இதில் இருக்கிறவங்க சேஃபாக இருக்கணும். இப்போ தொடர்ந்து 5 நாள் வந்து மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 5 நாளில் பாக்கி இருக்க பில்டிங்கெல்லாம் என்ன ஆக போகுது? இப்போ இந்த மழையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வீரல் விட்டு மெயின் கேட்டை தாண்டியும் இந்த விரிசல் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் ரியலி டேஞ்சரஸ். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இந்த போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க என்ன மாதிரியான உத்தரவாதத்தை கொடுத்துருந்தாங்க? ஆக்சுவலாக நான் வந்து ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு தயநிதி மாறன் சார். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அப்போ இன்னைக்கு மார்னிங் எனக்கு சரியாக தப்பான்லாம் தெரியாது. கொஞ்சம் பதட்டத்தோட இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டா சரியா தப்பா எனக்கு தெரியாது. நான் அவருக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சேன், சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, வி நீட் ஹெல்ப், எங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்ததுக்கு. அப்போ அவங்க வந்தாங்க. இப்போ டிசாஸ்டர் டீம் வந்திருக்காங்க, போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க, எல்லா இம்பார்ட்டண்ட் ஆளுங்களும் இப்போ இங்கே இருக்காங்க. அண்ட் இப்போது அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. இப்போ வேலை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ கான்க்ரீட் ஃபில் பண்ண போகிறாங்கன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை டெக்னிக்கலாக எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் எங்களுக்கு இந்த இடம் சேஃபாக முன்ன மாதிரி நாங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு இடமா எங்கள் எல்லாருக்கும் வேணும். தேங்க்யூ. இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் இப்போ தற்காலிகமான பணிகள் தொடங்கி இருந்தாலுமே கடந்த மழையின் போது இந்த வேளச்சேரி மற்றும் போயஸ் கார்டன் பகுதிகளில் இந்த அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டும் அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளம் எழுதுறது நம்மளால் காண முடிஞ்சு. மழை காலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டும் இடங்களில் ஒரு நெறிமுறைகளை ஏற்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளின் எண்ணமாக உள்ளது. வருகிறன் 10 அடி தூரத்திற்கு பள்ளம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கட்டடத்தினுடைய உறுதித்தன்மை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதிகாரிகள் தரப்பில் இதற்கு ஏதேனும் சொல்லியிருக்காங்களா?
இந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த 10 அடி தூரத்திற்கு ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து இந்த விரிசல் குறிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 மீட்டர் தூரம் இருக்குது. இந்த 200 மீட்டர் தூரம் முழுவதுமாகவே ஒரு விரிசல் நீண்ட நெடிதாக காணப்படுகின்றது. இந்த கட்டிடத்தினோட உறுதித்தன்மையை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த பகுதியில் காவல்துறையினர் வர வைக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையினர் மட்டுமல்லாத தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு பணியினர் 2 மீட்பு குழுவினருமே இந்த பகுதியில் இருக்காங்க. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியான இருக்கும் என்பது காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அரசோடு ஆலோசித்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து முடிவெடுப்பார்கள். இந்த குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகள் தரப்பிலிருந்து தங்கள் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கைகளை எதுவும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட முன்வைக்கிறாங்களா? குடியிருப்பு வாசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் பல்வேறு அசோசியேஷன் இருக்காங்க. இந்த குடியிருப்பு வாசிகளை இந்த பகுதியில் பெரும்பாலானவர்கள் ஒரு அச்சத்தோடு இந்த பகுதியில் நின்றிருப்பதை நம்மளால் காண முடிந்தது. பெரும்பாலான குடியிருப்பு வாசிகள் ஒரு அச்சத்தோடு தான் இந்த பகுதியில் இருக்காங்க. பெரும்பாலான அவர்களது குறைகளை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக மொத்தம் 4 முதல் 5 பிளாக் வரை இந்த கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால பல்வேறு அசோசியேஷன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறை தரப்பிலும் மற்றும் அரசு தரப்பிலும் தற்போது தயாநிதிமாறன் எம்பி அவர்கள் வந்து சென்றிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் ஆலோசித்து பேசி சென்றிருக்கிறார். தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக இந்த தற்காலிக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஆய்வு நடத்தி என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்படும் என்பது இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளோடு பேசி முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.